Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். அகாடமிக் இயர் 2025 கான அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, ஆஃப்லைன்ல எப்படி அப்ளை பண்றது எல்லாத்துக்குமான ஃபுல் டீடைல்ஸ்மே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா 8 சென்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மத்த எல்லா சென்டருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போறீங்க இந்த 8 சென்டர்ல ஏதாவது ஒரு சென்டர்ல போயிட்டு தான் வந்து உங்க சர்டிபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மிஷன் கொடுத்திருப்பாங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நெசசரி அந்த இன்ஃபர்மேஷன் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த வருஷத்துக்கு என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க, யூஜி, பிஜி, டிப்ளமோ, கிரேட் சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு வரும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அப்ளை ஆன்லைன் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அங்கே சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஆன்லைனில் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் இன்பர்சன் மோடில் போயிட்டு தான் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் யூஜியா, பிஜியா, டிப்ளமோவா, சர்டிஃபிகேட்டா, கிரேட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமா இது போல வந்து கேட்கும். பிஜி வந்து போட்டுக்கலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா செலக்ட் ப்ரோக்ராம் இருக்கும். இதுல வந்து என்ன ப்ரோக்ராமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 118 ரூபாய் ஜிஎஸ்டியோட வரும். நீங்க அதை வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். டெப் ஐடி. ஸோ நீங்க வந்து அட்மிஷன் போட போறீங்க டிஸ்டன்ஸ்ல அப்படின்னா ஏபிசி ஐடி, டெப் ஐடி கண்டிப்பா வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணுங்க. அதை வச்சு டெப் ஐடி 1 மினிட்ல வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே போட்டால் தான் உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன 8 பிளேஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இதில் உங்கள் நேம், உங்களோட அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சரில் கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், உங்கள் ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் ஃபீஸ், நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண அப்ளிகேஷனோட உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலாக இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவோம் வெரிஃபை பண்ணிட்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பே ஆன்லைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மோடு வரும். 4 மோடு வரும். இதில் நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டெபிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுறேன். டெபிட் கார்டை கிளிக் பண்ணால் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபேயா இல்லை ஆதார் கார்டில் பே பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீஜர் கொடுக்கலாம். நீங்கள் யூபிஐயில் கூட பே பண்ணலாம். அப்படி பே பண்ணும்போது பார்த்து வந்து நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே கேட்குது. அதை கொடுத்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கேயே உங்களுக்கு ஐடி கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புக்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்டல் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மெத்தட். இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் நேராக போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது போல் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கோட், நேம் இதெல்லாம் வந்து அங்கே கேட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியம், இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக எழுதிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட், எலக்டிவ் சப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் தேவையான இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். உங்களோட நேமை கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட ஹஸ்பண்ட் நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபிசி ஐடி, டெப் ஐடி வந்து இங்கே கேட்குறாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் போட்டுக்கணும். செக்ஸ், அதுக்கப்புறம் ரிலீஜியன், கம்யூனிட்டி, நேஷனாலிட்டி அது எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். 10th மார்க், 12th மார்க் அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் பாசிங். நீங்கள் 10th 12th அப்படி படிச்சிருக்கீங்களா இல்லை 10th டிப்ளமோ அப்படி படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது இன்ஸ்டியூஷனில் ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்களா, ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எஸ்ன்னு போட்டு என்னன்னு மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் வந்துடும். பிளேஸ், டேட் போட்டுக்கோங்க. என்னென்னலாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாமே தேவையானதை டிக் பண்ணிக்கோங்க.
கீழே ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கோடு, நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம், மீடியம், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்னேச்சர் போட்டு அங்கே கொடுத்துருங்க. உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை போகும்போது கையில் எடுத்துகிட்டு போங்க. அங்கேயே வெரிஃபை பண்ணிட்டு திரும்ப உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ, ஆதார் கார்டு கேட்பாங்க, அதையுமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஃபீஸ் அமௌண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ வெப்சைட்டில் உங்கள் கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்த்துட்டு அதையுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். அங்கேயே இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க. என்ரோல்மெண்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தேவைப்படுறவங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க. பட் எங்கெங்கெல்லாம் வந்து லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் எக்ஸாம் சென்டரும் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க லேர்னர் சப்போர்ட் சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் சென்டரையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிற 4 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். அந்த இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு அது ஓகேனா மட்டும் நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் தான் எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கோங்க. ஃபர்தராக இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.